ஒரு அரசன் தனது 4 முக்கிய அமைச்சர்களை கூப்பிட்டு அவர்களில் ஒருவரை முதலமைச்சராக நியமிக்க வைப்பதாகவும் அதற்கு அவர் வைக்கும் தேர்வில் தேர வேண்டும் என்றும் கூறினார். தேர்வு இதுதான். கணித முறையில் அமைக்கப்பட்ட ஒரு பூட்டை யார் விரைவில் திறக்கின்றார்களோ அவரே வெற்றியாளர். அன்று 3 அமைச்சர்கள் இரவு முழுவதும் கணிதம் பற்றிய பல புத்தகங்களை படித்து கொண்டிருந்தனர். ஒருவர் மட்டும் நிம்மதியாக தூங்கிவிட்டார். மறுநாள் காலை அரசவையில் பூட்டு கொண்டு வரப்பட்டது. பூட்டின் அமைப்பு எல்லோரையும் படபடப்பையும் அதிகரித்தது. ஓலைச்சுவடைகளை கொண்டு வந்து 3 அமைச்சர்களும் அவற்றை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தார்கள். ஆனால் அப்பூட்டை திறக்கும் வழி அவர்களுக்கு தெரியவில்லை. இரவில் நன்கு தூங்கிய அமைச்சரே மெதுவாக எழுந்து வந்து பூட்டை நன்கு ஆராய்ந்தார். கூர்ந்து கவனித்ததில் பூட்டு பூட்டப்படவே இல்லை என்று அவருக்கு புலனாயிற்று. சாவியே இல்லாமல், எந்த கணித சூத்திரமும் இல்லாமல் அந்த பூட்டை திறந்தார். முதலில் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் பிரச்சனை என்னவென்று நன்கு புரிந்து கொள்ள